அன்பிற்குரியவர்களே, அவசியமான ஆழமான வேத பாடம் என்ற தொடருக்கு உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே தியான வேளையை நாம் எவ்வாறு கடைபிடிக்கலாம் என்பதை குறித்து சில சத்தியங்களை கவனிக்க இருக்கிறோம். தியான வேளை ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையின் அதிமுக்கிய அவசியமான ஒன்றாகும். தியான வேளையை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நல்லதொரு யோசனையாக உள்ளது. சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்பதாக. நாம் தியான வேளையை ஜெபத்தோடு ஆரம்பிக்கும்போது ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடுகிறோம். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு ஆரம்பிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த தியான வேளையில் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதாகமத்தை வாசிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 8 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே தேவனாகிய கர்த்தர் யோசுவாவிடம் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இதிலே எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் எல்லா எழுத்துக்களையும் கிரமமாக வாசிப்பது நமக்கு மிக அவசியமாயிருக்கிறது. ஆகவே வேத பாடத்தை ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக நோக்கம் போல் அல்ல, ஒரு கிரமமான திட்டத்தின்படி வாசித்தல் சாலச் சிறந்தது. தொடர்ந்து தியானிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் தியானிக்க வேண்டும். சங்கீதம் 1 சங்கீதம் 2 3 வசனங்கள் நமக்கு மனனமாக தெரியும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். எப்படி தியானிப்பது? உதாரணமாக சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும்? ஒரு வேத பாடத்தை எடுத்தவுடனே நான் விட்டுவிட வேண்டிய பாவங்கள் இவைகளில் ஏதாயிலும் இருக்கிறதா? நான் உரிமை பாராட்ட வேண்டிய வாக்குத்தத்தம் ஏதாவது இருக்கிறதா? நான் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி இந்த இடத்திலே உண்டா? அல்லது ஏதாவது எச்சரிக்கை எனக்கு இருக்கிறதா? அல்லது எந்தாவது தவறான பின் மாதிரிகள் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவனை பற்றிய புதிய சத்தியம் இருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இவைகளை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டும். தியான வேளையின் போது வேதம் நமக்கு அநேக சத்தியங்களை போதிக்கும். இப்படி கேள்விகளை கேட்டு எழுதும்போது அந்த வேதம் நமக்கு போதிக்கிற வேதமாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மை சீர்படுத்துவதற்காக எழுதப்பட்டவைகள். ஆக இந்த வேதம் நமக்கு சில காரியங்களை போதிக்க ஆரம்பிக்கும். அவைகளுக்கு உடனே கீழ்ப்படிய வேண்டும். யாக்கோபு 1 அதிகாரம் 22 சொல்லுகிறது, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். கடைசியாக நாம் ஜெபிக்க வேண்டும். மீண்டுமாக வேதத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனோடு பேசுகிறோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஜெபத்திலே சில முக்கியமான காரியங்களை வைத்துக்கொள்ளலாம். முக்கியமான அம்சங்களாக நாம் ஆராதனை வைத்துக்கொள்வோம், பாவ அறிக்கை வைத்துக்கொள்ள வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும். இத்தனை காரியங்களையும் நாம் ஜெபத்திலே கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். எல்லா காரியங்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும், ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பாவரிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தியான வேளையை கடைபிடிக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவது முடியாத காரியம், இயலாத காரியம். ஆகவே நாம் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் தினந்தோறும் தியான வேளையை கிரமமாய் கடைபிடிப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்தை நாம் சரியாக பின்பற்றும் போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை சீர்படுத்துகிறார், செவ்வைப்படுத்துகிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மை அவரை போல மாற்றுவதற்கு நம்மை உதவுகிறது.
ஆகவே இந்த தியான வேளையை விடாதிருப்போம். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே தியான வேலை இல்லாது இருக்கும் என்று சொன்னார், இந்த நாட்களிலே அதை உற்சாகத்தோடு கூட ஆரம்பியுங்கள். கர்த்தர் நம்முடைய தியான வேலையை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.